ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஆரகன்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சரி சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அங்கே ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆரகன் இந்த படத்தை அருண் கேஆர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் மைக்கேல் தங்கத்துரை, கவிப்பிரியா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தில் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்லை. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, என்கிட்ட பேங்க்கில் 6 லட்ச ரூபா பணம் இருக்குது, இன்னொரு 4 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேனாக்க நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு வேலை கிடைக்கிது. அது என்ன வேலைனாக்கா, மலை கிராமத்தில் ஒரு வயசான அம்மாவை பார்த்துக்கிற வேலை. அந்த வேலைக்கு மாதம் 60,000 சம்பளம் தராங்க. இந்த வேலைக்கு போயிட்டேனாக்கா நமக்கு சீக்கிரமாக 4 லட்சத்தை சேர்ந்துடும், பிஸ்னஸும் பண்ணலாம், கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஓகே சொல்கிறாரு. ஹீரோயினா அந்த மலை கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அது என்ன அமானுஷ்யமான விஷயங்கள், அது ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் 40 மினிட்ஸ். ரொம்ப சின்ன படம். ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கிழவியை ஜெயிலில் கட்டி போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது கடைசியில் கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும்போது இந்த அரசர் காலத்தில் ஒரு ஒரு இன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, இது ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு படம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர் பார்த்தேன். படத்தில் ஹீரோயினோட லவ் பொசிஷன் தான் காட்டினாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதனால காட்டுறாங்க, அடுத்து படத்து கதைக்குள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லி அடுத்த ஒரு 1/2 ஹவர் பார்த்தேன். அப்பயும் ஹீரோயினோட லவ் பொசிஷன்ஸ் தான் காட்டுறாங்க. சரி, லாஸ்ட் 1/2 ஹவர்லையாவது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. லாஸ்ட் 1/2 ஹவரும் இல்லை, ஹீரோயினோட லவ் பொசிஷன்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி லவ் பொசிஷன்ஸ் காட்டி காட்டி படத்தை ரொம்ப மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்க. கடுப்பாகுது படம் பார்க்கவே. படத்தோட ரன் டைம் 1 ஹவர் 40 மினிட்ஸ் தான். அதுவே ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. கடுப்பாகுது படம் பார்க்குறதுக்கு. என்னதான்டா கதை சொல்ல வரீங்க இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த படத்தில். ஹீரோ ஒரு முனிவர்கிட்ட ஒரு வரம் வாங்குறாரு. நான் எப்பயுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முனிவரும் அந்த வரத்த குடுக்குறாரு. ஒரு பொம்மை போல இருக்கிற ஒரு வீர குடுக்குறாரு. ஒரு கண்டிஷனும் போடுறாரு. நீ இளமையா இருக்கணும்னாக்கா, ஒரு பொண்ண கர்ப்பமாக்கி அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே அந்த கருவ கலைச்சு அதில உள்ள ரத்தத்த அந்த வேர்ல தெளிச்சேனாக்கா, ஒரு இலை முளைக்கும். அந்த இலைய சாப்பிட்டேனாக்கா நீ எப்பயுமே இளமையா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு அந்த பொண்ண வற்புறுத்தி நீயாவே இது பண்ணக்கூடாது, அதுவாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால ஹீரோயின லவ் பண்றாரு. ஹீரோயின லவ் பண்ணி அ அந்த கர்ப்பமாக்கி அந்த ரத்தத்த எடுத்து தெளிச்சு அவரு இளமையா இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. நான் ஏன் ரிவீல் பண்றேன்னாக்கா, இந்த படம் ஒரு சரியான மொக்க படம். மொத்தத்தில இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இது ஒரு சரியான மொக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 40 மினிட்ஸ். இந்த 1 ஹவர் 40 மினிட்ஸ்க்கு நீங்க வேற ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையா இருந்தா பார்க்கலாம். தயவுசெய்து இந்த படத்த ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லலாம். இந்த படம் சரியான மொக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் 40 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழ இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒண்ணு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா லிங்க்ஸ் தான் குடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.